பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நான் யாருக்கு தான் பயன்பட போகிறேன் என்று எண்ணி பலவீனமாகவும் தனிமையாகவும் அல்லது சோர்வாகவும் இன்று நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்களா? ஆனால் அந்த சராசரத்தை படைத்த தேவன் உங்களுக்கு என்ன சொல்கிறார் என்று உங்களுக்கு தெரியுமா? இன்று தேவன் உங்களுக்கு சொல்லும் நற்செய்தி ஒன்றே ஒன்று தான். நீ உலகிற்கு ஆசீர்வாதம். ஆமென். ஹல்லேலூயா. வேதாகமத்தில் ஆதியாகமம் 28 அதிகாரம் 14 வசனத்தில் தேவன் யாக்கோபுக்கு ஒரு வாக்குறுதியை அளிக்கிறார். ஹல்லேலூயா. வாசிப்போம். ஆதியாகமம் 28 அதிகாரம் 14 வசனம். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவன் உங்களுக்கும் இதே வாக்குத்தத்தத்தை தருகிறார். நீ உலகிற்கே ஆசீர்வாதம். ஆமென். இந்த வாக்குத்தத்தம் யாக்கோபுக்கு எப்போது கொடுக்கப்பட்டது என்பது தெரியுமா? அவன் தன் சொந்த சகோதரனுக்கு பயந்து வீட்டை விட்டு ஓடி வனாந்திரத்தில் தங்கி தலைக்கு கல் வைத்து தூங்கி கொண்டிருக்கும் போது கொடுக்கப்பட்டது. ஆமென். அவனிடம் எந்த ஒரு பெரிய சொத்தும் இல்லை. எதிர்காலத்தை பற்றிய எந்த உத்தரவாதமும் இல்லை. பயமும் எதிர்காலத்தை பற்றிய கவலை மட்டுமே அவனோடு இருந்தது. ஆனால் அந்த வனாந்திர பாதையில் தான் தேவன் அவனுக்கு தரிசனமாகி, நீ தனியாக இல்லை, உன்னை உலகத்திற்கே ஆசீர்வாதமா மாற்றுவேன் என்றார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலை அப்படிதான் இருக்கிறதா? வனாந்திரத்தை போன்ற ஒரு வறட்சியான பயம் நிறைந்த பாதையில் சென்று கொண்டிருக்கிறீர்களா? கவலைப்படாமல் இருங்கள். தேவனின் தரிசனமும் வாக்குத்தத்தமும் இப்போது உங்கள் மீது இறங்கி வருகிறது. ஆமென். இவ்வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 3 முக்கியமான ஆசீர்வாதங்கள் என்று நாம் தியானிப்போம். முதலாவதாக, எல்லைகளை தாண்டி பரம்புவாய். வேதாகமம் சொல்கிறது, நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். தேவன் உங்களை ஒரே இடத்திற்குள் அல்லது குறுகிய வட்டத்திற்குள் முடக்கி வைக்க விரும்பவில்லை. உங்கள் வேலை, தொழில், ஊழியம், ஆசீர்வாதம் ஆகியவை 4 திசைகளிலும் நீங்கள் இருக்கும் இடத்தை தேவன் விசாலமாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக, உனக்குள் ஆசீர்வாதம் உண்டு. வேதாகமம் சொல்லுகிறது, பூமி பரப்பில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் உன் சந்ததிக்குள்ளும் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் உங்களை வெறும் ஆசீர்வாதத்தை பெறுவராக மட்டுமல்லாமல் ஆசீர்வாதத்தின் கால்வாயாக மாற்றுகிறார். ஆமென். உங்கள் குடும்பம் உங்களால் ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் வேலை செய்யும் இடம் உங்களுக்காக ஆசீர்வதிக்கப்படும். உங்களை சுற்றியுள்ள சமூகம் உங்கள் மூலம் தேவ அன்பை உணரும். ஆமென். மூன்றாவதாக, இயேசு கிறிஸ்துவே அந்த நித்திய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. யாக்கோபின் சந்ததியில் வந்த இயேசு கிறிஸ்துவே உலக மக்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய ஆசீர்வாதம். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் போது ஆபிரகாமின் மற்றும் யாக்கோபின் ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரவாளியாக மாறுகிறீர்கள். ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளை, கடைசியாக 3 காரியங்களை தியானித்து கடந்து செல்வோம். உங்களை தாழ்வாக எண்ணாதிருங்கள். உங்கள் மூலமாக தேவன் பல தேசங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். பயப்படாதிருங்கள். நீங்கள் போகிற இடமெல்லாம் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூடவே வரும். மூன்றாவதாக, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருங்கள். தேவன் உங்களுக்கு கொடுத்த அன்பு, திறமை, ஆசீர்வாதங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆமென். ஜெபிப்போமா. அன்பின் பிதாவே, பரலோக தேவனே, இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. வனாந்திரத்தில் யாக்கோபு சோர்விட்டு இருந்த போது நீர் அவர் மீது கண்ணோக்கி, நீ உலகத்திற்கே ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்ற வாக்குறுதி அளித்தீரே. அதே ஆசீர்வாதம் என்ற சோர்வுடன் இருக்கும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் மீதும் தங்கி இருப்பதாக அப்பா. அவர்கள் செய்யும் வேலை, படிப்பு மற்றும் குடும்பங்கள் வாயிலாக எல்லா திசைகளிலும் பரவி செல்லட்டும் அப்பா. அவர்களை முழு உலகத்திற்கும் ஆசீர்வாதத்தின் ஊற்றுகளாக மாற்றி அருளும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமென். ஹல்லேலூயா. இந்த நற்செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். தினமும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர எங்களோடு இணைந்திருங்கள். லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற தேவ நற்செய்தியை தொடர்ந்து பெற எங்கள் சேனல்களை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.